சில நேரங்களில் நம்முடைய அப்பா அம்மா தயவு செய்து அப்பா பேரை காப்பாத்துறா, அம்மா பேரை தயவு செய்து காப்பாத்து. சோ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்பாவையும் அம்மாவையும் பாதிக்கிறது. இந்த பூமிக்குரிய விஷயமே இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்குமானால், எனக்கு ஒரு பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய நடை, உடை, பாவனை, செயல், பேச்சு, சிந்தனை, என்னுடைய எல்லா விஷயங்களும் என்னுடைய டாடிக்கு மகிமை பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கரெக்டா, நான் யோசிக்கிறது கரெக்டா, நான் செய்யறது கரெக்டா, நான் இப்படி இருக்கிறதுனால எங்க அப்பாவை எல்லாரும் மகிமைப்படுத்துவாங்களா, எங்க அப்பாவுக்கு ஒரு நற்பெயர் வருமா, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவளெல்லாம் ஒரு கிறிஸ்தவ, பாரவள அவனை பாரு. உலகம் பார்த்து நம்முடைய அப்பாவை குறித்து பேசிக் கொண்டிருக்கோம். உங்க மனம் போன்ற போக்கிலே, சிந்தனையிலே நம்ம வாழ முடியாது. ஐயோ, யோசித்து தான் வாழணுமா? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது ரொம்ப ஈஸி, உலகத்துல வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு கைடன்ஸ் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து, நம்மீது தன்னுடைய கண்களை வைத்து அவர் ஆலோசனை தருவார். நம்மை அவருடைய திட்டத்திலே, பிரியத்திலே, அவருடைய வல்லமையிலே நம்மை இயக்குகிற நல்ல தேவனாய் இருக்கிறார்.